Good morning friends, welcome to Vidagal Study Center. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 2 Mains அது பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாसेस தான் இன்னைக்கு. ஏற்கனவே வந்து நம்ம preliminary classes-க்கான இன்ட்ரோடக்ஷன் வந்து போட்டுருக்கோம். யாராச்சும் பார்க்கலனா அத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வாங்க. ஏன் சொல்றேன்னா இந்த Group 2 எக்ஸாம் வந்து 3 phases நடக்குது. ஏன்னா preliminary எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ எக்ஸாம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து prelims பார்த்தாச்சு. பிலிம்ஸ்ல வந்து 10 யூனிட் இருக்கு. அது எந்தெந்த யூனிட்ல எப்படி எவ்வளவு क्वेश्चंस வரும், क्वेश्चंस டைப்ஸ் எப்படி இருக்கு, அசர்ஷன் அண்ட் ரீசன் क्वेश्चंस, ஸ்டேட்மென்ட் क्वेश्चंस எத்தனை வரும், ஆப்டிட்யூட் எத்தனை வரும், இது போல வந்து பேசிக்கான டீடைல் பிலிம்ஸ்க்கான தேவையான டீடைல்ஸ் எல்லாமே ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மெயின்ஸ் எக்ஸாமோட வீடியோ பாருங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ஓவராலா ஒரு வியூ பார்த்துடலாம். மெயின்ஸ் பேப்பர் டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி. ஓகேவா? இது வந்து குரூப் 2 எக்ஸாம்ல 3 பேசஸ் தான் நடக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து எப்ப மாத்தாங்க, 2018ல மாத்தாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2018க்கு முன்னாடி வந்து எப்படி நடக்கும்னா எக்ஸாம் குரூப் 2 அண்ட் 2A வந்து தனித்தனி எக்ஸாமா நடக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து அப்போ வந்து லாங்குவேஜ் பார்ட் இருந்துச்சு. இங்கிலீஷ் ஆர் தமிழ் வந்து 100 மார்க் இருக்கும். அண்ட் மிச்சம் 100 மார்க்ஸ் வந்து இதுல இருந்து வரும், ஜிஎஸ்ல இருந்து வரும். அதுல 25 ஆப்டிட்யூட். ஓகேவா? அப்படிதான் இருந்துச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, இந்த preliminary எப்படி மாத்திருக்காங்கன்னா 200 questions, 175 question from GS and 25 question from aptitude. ஓகேங்களா? இது மாதிரி மாத்திருக்காங்க. இது வந்து 2018ல சிலபஸ் மாத்தி இதுக்கு வரல. அடுத்தது வந்து குரூப் 2 நடக்கவே இல்லை. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் இப்பதான் நடக்க போகுது. 2021ல நமக்கு வந்து செப்டம்பர் எண்ட்ல நோட்டிபிகேஷன் வரதா சொல்லிருக்காங்க. சரிங்களா? அப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, சரி. ஓகே, இந்த prelims வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ மெயின்ஸ் பார்க்கலாம் ஸ்ட்ரைட்டா. ஓகேங்களா? இந்த prelims வந்து எவ்வளவு क्वेश्चन கேட்பாங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस தான். என்னன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல ஒன்னு சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். OMR ஷீட் கொடுத்துருவாங்க. அதுல தான் நம்ம ஆன்சர் பண்ணணும், ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 200 क्वेश्चन. ஒரு क्वेश्चनக்கு வந்து 1.5 மார்க், மொத்தம் வந்து 300 மார்க். சரிங்களா? சரி. ஓகே, இந்த அது முக்கியமா வந்து என்னன்னா, இந்த prelims வந்து நமக்கு என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா நாலேஜ் டெஸ்ட். நாலேஜ் தான் டெஸ்ட் பண்றாங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ், ஆப்டிட்யூட், இது எல்லாமே இந்த நாலேஜ் டெஸ்ட் பண்றதா இது. இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம். என்னன்னா நமக்கு வந்து படிக்கிற வேலை கம்மி, ஆனா வந்து நம்ம ஸ்கில் தான் டெஸ்ட் பண்றாங்க. ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்ன பார்ட் இருக்குன்னா, இந்த ப்ரெசிஸ் ரைட்டிங், காம்ப்ரஹென்ஷன், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள், லெட்டர் ரைட்டிங், அப்புறம் வந்து பேப்பர் 1ல வந்து டிரான்ஸ்லேஷன் பார்ட் இருக்கு. ஓகேங்களா? இல்லனா தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணனும், இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணனும். ஓகேங்களா? இது மொத்தம் ஓவராலா பாக்குறப்ப நமக்கு படிக்கிற வேலைன்றது ரொம்ப கம்மி. என்னன்னா ஒரு ஏற்பாடு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள், அது கூட ஒண்ணும் இல்ல. அந்த திருக்குறள் படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஓனா எஸ்ஏ எழுதுற மாதிரி தான் இருக்கும். இது மிச்சம் எல்லாமே வந்து நம்ம ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட், இந்த ப்ரெசிஸ் ரைட்டிங், காம்ப்ரஹென்ஷன், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் கொடுத்துட்டாங்க. எத்தனை 9 டாபிக் கொடுத்திருக்காங்க. என்னன்னா இந்தியன் கல்ச்சர், ஃபெமினிசம், கான்டெம்பரரி தமிழ் லாங்குவேஜ், இக்கால கணினி தமிழ், இது போலலாம் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்தா வந்து क्वेश्चन கேட்பாங்க. அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ என்ன டெஸ்ட் பண்ண விரும்புறாங்க, என்ன டெஸ்ட் பண்ண போறாங்க, நம்மளோட ஸ்கில்ஸ். என்னன்னா இப்போ காம்ப்ரஹென்ஷன் எடுத்தோம்னா ஒரு பேரா கொடுத்துட்டு அது கீழே வந்து ஒரு 5 क्वेश्चन 6 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி படிச்சு பார்த்து எப்படி ஆன்சர் எழுதுறோம்ன்றது தான் அது டெஸ்ட் பண்றாங்க. நம்ம ஸ்கில் தான் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில். நமக்கு பாக்குறதுக்கு இந்த பேப்பர் ஈஸியா தெரியற மாதிரி தான் தெரியும், ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த ப்ரெசிஸ் ரைட்டிங், காம்ப்ரஹென்ஷன், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து டைம் கன்சப்ஷனா இருக்கும். எல்லாமே வந்து நம்ம எப்படி எழுதணும், படிச்சு பார்த்து புரிஞ்சு அதுக்கப்புறம் எழுதுற மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சதான் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்க இதெல்லாம் வந்து ஜெனரலா ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி கூட எழுதலாம். இது அப்படி எழுத முடியாது. புரிஞ்சாதான் நம்மளால ஒழுங்கா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இங்க பாருங்க. அண்ட் வந்து முக்கியமான ஃபேக்டர் வந்து டைம் ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஏன்னா இந்த ப்ரெசிஸ் ரைட்டிங்ல எடுத்துப்போம், நமக்கு வந்து மொத்தம் எத்தனை क्वेश्चंसனா, ஒரு क्वेश्चनக்கு வந்து 20 மார்க், மொத்தம் வந்து 15 क्वेश्चंस இருக்கு. ஏன்னா 5 பார்ட் இருக்கு, 5த்துலயே வந்து 3 क्वेश्चंस இருக்கும். அப்போ 15 क्वेश्चन இருக்கு. அப்போ மொத்தம் 300 மார்க். நமக்கு எவ்வளவு டைம் இருக்குன்னா 180 மினிட்ஸ் தான் இருக்கு. அந்த 180 மினிட்ஸ்ல நம்ம இந்த 50 क्वेश्चन முடிக்கணும்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 12 क्वेश्चन எழுதுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ப்ரெசிஸ் ரைட்டிங் வந்து எவ்வளவு கொடுத்திருப்பாங்கன்னா 1.5 பேஜ் இல்ல 2 பேஜஸ் கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம அதை எடுத்துட்டு அதை படிக்கணும். ஃபர்ஸ்ட் அதை படிச்சு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரஃப் டிராஃப்ட் எழுதணும். அந்த ரஃப் டிராஃப்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப ஃபேர் டிராஃப்ட் எழுதணும். ஃபேர் டிராஃப்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே கால்குலேஷன் இதெல்லாம் போடணும். அப்புறம் டைட்டில் போடணும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே உங்களால 12 நிமிஷத்துல முடிக்க முடியும்னா உங்களோட ஸ்கில் வந்து எப்படி இருக்கணும் பாருங்க. உங்களோட ரீடிங் ஸ்கில் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும்.
அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில்லும் ஃபாஸ்டா இருந்தா இந்த 12 நிமிஷத்துல முடிக்க முடியும். நான் வந்து ஜெனரலா வந்து 12 நிமிஷம் சொல்லிட்டேன். இந்த 12 நிமிஷமே உங்களுக்கு கிடைக்காது ஒரு கொஸ்டின்ஸ்க்கு. ஏன்னா மொத்தமே 180 மினிட்ஸா, இதுல பேப்பர் சிக்னேச்சர் அது இந்த செக்கிங் அது இதுன்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் போயிடும். ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுறது அப்படி இப்படி ஒரு 5 நிமிஷம் போனா கூட நமக்கு என்ன இன்னொரு 10 நிமிஷம் போனா கூட நமக்கு 170 மினிட்ஸ் அது போலதான் இருக்கும். அப்போ ஆவரேஜா நமக்கு பார்த்தோம்னா நமக்கு ஒரு கொஸ்டின் முடிக்கிறதுக்கு 11 நிமிஷம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டைம் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றேன் உங்களோட ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப நீங்க மெயின்ஸ்க்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? நீங்க நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து குரூப் 1 குரூப் 2க்கு வந்து இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுலயும் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த கொஸ்டின் பேப்பர் வேணும்ன்றவங்க அந்த வெப்சைட் போய் வெப்சைட்ல இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல யூடியூப் சேனல் அந்த வீடியோ போட்டிருப்பா அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா? நம்மளோட வெப்சைட் வந்து www.vidagalstudycenter.com. ஓகே, இதுல போனீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் 2க்கான பிரிலிமினரி கொஸ்டின் பேப்பர், மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர், மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பேப்பர் 1 பேப்பர் 2 இது எல்லாத்துக்குமே உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் அதுல கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா அதுல ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. உங்களால 3 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த 3 ஹார்ஸ்ல வந்து உங்களால கண்டிப்பா முடிக்கவே முடியாது. எப்படி வந்து 4 ஹார்ஸ் ஆகும். 4 to 4 ஹார்ஸ்க்கு மேலதான் ஆகும். நீங்க வேணா எழுதி பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, ஓகேங்களா? சரி, ஓகே. இதான் பேசிக்கா சொல்லணும்னு நினைச்சது. அண்ட் வந்து இந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்து 2 பேப்பரா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். அது என்னன்னா டிரான்ஸ்லேஷன் பார்ட், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இது வந்து எத்தனா மொத்தம் வந்து நமக்கு 90 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த 90 மினிட்ஸ்ல நம்ம வந்து எத்தனை கொஸ்டின் முடிக்கணும்னா 4 கொஸ்டின் முடிக்கணும். 2 கொஸ்டின் வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணணும், 2 கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 25 மார்க்ஸ். 25 மார்க்ஸ். அப்ப 4 கொஸ்டினுக்கு வந்து எவ்வளவு ஆகுனா 100 மார்க்ஸ் இருக்கு. இந்த 100 மார்க்ல வந்து நம்ம வந்து 25 எடுத்தாதான் நம்ம வந்து இந்த பேப்பரை குவாலிஃபை பண்ணதா அர்த்தம். இந்த 25 மார்க் நம்ம எடுக்கலன்னா நம்ம வந்து நம்மளோட செகண்ட் பேப்பரை அவங்க கரெக்ஷன் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து இன்னொன்னு தப்பா வந்து என்ன கால்குலேட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த 25 மார்க்ஸ் வந்து நமக்கு இப்போ ஒரே பேப்பர்ல எடுத்துடலாம், ஒரே இதுல எடுத்துடலாம். இப்போ எப்படின்னா இப்போ சில பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம்னா அவங்களுக்கு வந்து தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா தமிழ்ல என்னன்னு புரிஞ்சுப்பாங்க, இங்கிலீஷ்ல வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுதுறாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா ஓகே 25 தானேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் டு இங்கிலீஷ்ல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல வந்து நம்ம ஒரு கொஸ்டினுக்கு வந்து 15 எடுக்கிற மாதிரி நல்லா பெஸ்டா பண்ணிடலாம். இதுல 30 மார்க் எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிறது இங்கிலீஷ் டு தமிழ் வந்து சும்மா பேருக்குன்னு எழுதி வச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கீங்க. பிளான் பண்ணி அது போல அப்ரோச் பண்றாங்க. அது தப்பு. ஏன்னா இது எப்படி வச்சிருப்பாங்கன்னா செக்ஷனல் கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. இப்போ பேங்க் எக்ஸாமுக்குலாம் இருக்கும் தெரியுமா, ஆப்டிடியூடுக்கு தனியா செக்ஷனல் கட் ஆஃப் எடுக்கணும், ரீசனிங் தனியா எடுக்கணும், ஜிஎஸ் தனியா எடுக்கணும், இங்கிலீஷ் தனியா எடுக்கணும். அது போல வச்சிருப்பாங்க. அது போலதான் இதுக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் ஒன்னு இருக்கும், ஓவரால் கட் ஆஃப் ஒன்னு இருக்கும். ஓகேவா? இந்த செக்ஷனல் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னா மினிமம் வந்து 10 மார்க்ஸ் இருக்கும். ஒரு பேப்பர்ல மினிமம் வந்து நீங்க 10 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஓவராலா வந்து 25 பிளஸ் எடுத்திருந்தா நீங்க இந்த பேப்பர் கிளியர்னு வச்சிருப்பாங்க. ஜெனரல் வெறுமனே வந்து நீங்க 25 மார்க்ஸ் வந்து குவாலிஃபைங் பேப்பர்னு வைக்கிறதுக்கு அவங்க இந்த பேப்பர் வைக்காமலே இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து இதான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா எதுக்காக இந்த பேப்பரே வச்சிருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு ஒன்னும் தமிழ் தெரிஞ்சிருக்கு இல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஜிஓ லெட்டர்ஸ் எல்லாமே எப்படி இந்த 2 லாங்குவேஜ் பை லாங்குவேஜ்ல வரும். அப்போ அதை படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, அது அந்த மாதிரி ஆளை மட்டும் தான் அவங்க தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சுட்டு அந்த பேப்பர் வச்சிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும். மினிமம் வந்து இதுல 10 மார்க் எடுக்கணும், இதுல 10 மார்க் எடுக்கணும். ஓவரால் 25 பிளஸ் எடுத்தாதான் நீங்க பாஸ். ஓகேங்களா? நீங்க டிரான்ஸ்லேஷன் பார்ட் வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துருக்கீங்க. அது முக்கியமான ரோல் பிளே பண்ணும். சும்மா ஒண்ணு வேலை இல்லாம ஒண்ணு அவங்களை வந்து ஒரு பேப்பர்ல தனியா வச்சு அவளுக்குன்னு ஒரு பேப்பர் வச்சு அதுக்குன்னு எக்ஸாம் சென்டர் எல்லாம் அலோகேட் பண்ணி பண்ணணும்னு அவங்களுக்கு ஒன்னும் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒன்னும் இதுவும் இல்லை. ஓகேவா? இது பாத்துக்கோங்க. முக்கியமா இதுல வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஆல் ஃபில்டர் பண்றதுக்காக இந்த பேப்பர் வச்சிருக்காங்க. அதனால இது ஈஸியா எடுத்துக்காதீங்க. எதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப இது படிங்க. ஒண்ணுமே கிடையாது. 9 டாபிக் கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலபஸ் உங்ககிட்ட இருக்கும்னு நம்புறேன்.
இந்த 9 டாபிக்ல இருந்தா வந்து நமக்கு கொஸ்டின் வர போகுதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துறாங்க. இந்த 9 டாபிக்ல வந்து நமக்கு 8 டாபிக் வந்து ஸ்கூல் புக்ஸ்லயே கவர் ஆயிடுது. இந்த ஒரே டாபிக் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகாத ஏரியா என்னன்னா கான்டெம்பரரி தமிழ் லாங்குவேஜ், என்னன்னா கம்ப்யூட்டர் தமிழ் டிக்ஷன், லீகல் தமிழ், தமிழ் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ், நியூ ஜெனரிஸ். இந்த 9 டாபிக் இருக்கு பாருங்க. இக்கால தமிழ் மொழி, கணினி தமிழ், வழக்கு மன்ற தமிழ், நிர்வாக மொழியாக தமிழ், புதிய வகைமைகள். இந்த ஒண்ணுதான் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகல. மிச்சம் வந்து 8 டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகுது. ஓகேங்களா? அப்போ மிச்சம் 8 டாபிக் என்ன? ஆரிஜினல் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன், சங்கம் பீரியட் லிட்டரேச்சர், மியூசிக்கல் ட்ரெடிஷன் ஆஃப் தமிழ்நாடு, டிராமாட்டிக் ஆர்ட் ஃபார்ம், சோஷியோ எகனாமிக் ஹிஸ்டரி, ரேஷியலிஸ்ட் மூவ்மெண்ட், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், ஃபெமினிசம். ஓகே, இந்த 8 டாபிக் தான். ஓகே, இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த எந்தெந்த புக் எந்தெந்த டாபிக் வந்து எந்தெந்த புக்ல கவர் ஆகுதுன்றது நம்ம தனியா வந்து வீடியோ போட்டிருக்கேன். வேர் டு ஸ்டடி ஃபார் குரூப் 2 மெயின்ஸ் அதுல பாத்துக்கோங்க. அதுல பிடிஎஃப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப என்ன சொல்ல வந்தோம்னா இந்த 9 டாபிக் இருக்குங்களா, அந்த 9 டாபிக் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஃபர்ஸ்ட் படிங்க. படிச்சு பார்த்துட்டு அதுல என்ன இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து 50% அதுல நாலேஜ் இருக்கும். அப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பேராகிராஃப் படிக்கிறப்பவே நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, இதுல இருந்தா கேட்டிருக்காங்கன்ட்டு. அண்ட் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப இங்கிலீஷ்ல படிக்கிறப்பவே நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. எந்தெந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்க திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிவிலைசேஷன், இப்ப பண்பாடுனா கல்ச்சர், சிவிலைசேஷனா நாகரிகம், இது போல வந்து சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து முக்கியமா நமக்கு எந்த புக்ல வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, எத்திக்ஸ் புக். 11th வந்து எத்திக்ஸ் புக் இருக்கும். 11th 12th ஒரு நிமிஷம் இல்ல. இது மாதிரி அரபியிலும் இந்திய பண்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த புக் இங்கிலீஷ்ல வந்து எத்திக்ஸ் புக்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நமக்கு இந்த சிலபஸ்ல 9 டாபிக் இருக்கு தரமா. அதுல வந்து 7 டாபிக் வந்து இந்த ஒரு புக்லயே பாருங்க. இங்க பாருங்க. தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம், தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், தமிழர் கலைகள், திருவிழாக்கள், தொல்குடி விடயங்கள். ஓகே, பெண்ணியம் வந்து 182. இது போல வந்து கவர் ஆயிருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்கூல் புக்ஸ் தான் எங்க இருக்குன்னு கவர் பண்ணி அந்த சிலபஸ்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுபோல வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து ஒரு லெசனுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இந்த எத்திக்ஸ் புக்ல லாஸ்ட்ல வந்து தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து இதுலயே கவர் ஆயிரும். அதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. பாருங்க, ஆர்கியாலஜி, தொல்லியல், ஆர்கிடெக்சர், கட்டடக்கலை, இங்க பார்ட்னர் சிஸ்டம், பண்டமாற்றம், பேட்டில் ஃபீல்ட் போர்க்களம், பிரதர்ஹுட் சகோதரத்துவம், சேரியாட் தேர், சிவிக் குடிமைகள், சிவிலைசேஷன் நாகரிகம். இது போல ஒரு லெசன் பின்னாடியே வந்து நமக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருப்பாங்க. அண்ட் வந்து இந்த எத்திக்ஸ் புக், அதாவது அறிவிலும் இந்திய பண்பாடும் இருக்கு தெரியுமா. இந்த புக்ல வந்து பின்னாடி வந்து 11th கொடுத்திருக்காங்க, 12th கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஜஸ்ட் ஒரு 5-6 பேஜஸ் தான் வரும். இதை படிச்சாலே போதும், நமக்கு 50% கவர் ஆகிக்கலாம். அப்புறம் அது இல்லாம நம்ம அந்த 9 டாபிக் வந்து செப்பரேட்டா படிக்கிறப்போ நம்ம பர்சனலா எந்தெந்த வார்த்தை வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரிவைஸ் பண்ணா போதும். இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் ஈஸியா பண்ணிடலாம். இதுல இருக்க ப்ரெசைஸ் ரைட்டிங், காம்ப்ரஹென்ஷன், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், இந்த மூணுக்கும் வந்து அந்த 9 டாபிக்ல இருந்தா வரப்போகுது. இந்த 2 டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல இருந்து இந்த 9 டாபிக்ல இருந்தா வரப்போகுது. அப்போ அது நீட்டா படிச்சு வச்சுக்கோங்க. எப்படி படிங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் ரெண்டுத்துலயுமே ஒரு வாட்டி வச்சு ஒரு 2-3 வாட்டியாச்சும் அந்த சிலபஸை நீங்க படிச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதான் சொல்ல நினைச்சது. இந்த செக்ஷுவல் கட் ஆஃப் இருக்கு, இதை பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பேப்பர் 2 வந்து இதான் இந்த ப்ரெசைஸ் ரைட்டிங், காம்ப்ரஹென்ஷன், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஸே ரைட்டிங் எடுத்துருக்கோம், லெட்டர் ரைட்டிங். ஓகேவா? இந்த மார்க், இந்த 300 மார்க் இருக்கு தெரியுமா, இதை மட்டும் தான் நமக்கு வந்து நம்ம ரேங்கிங்க்கு கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இதுவுமே ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் பேப்பர். இதுல எவ்வளவு மார்க் எடுத்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. இதுல குவாலிஃபைங் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், பிரிலிமினரி எக்ஸாம் இருக்கு தெரியுமா, இந்த மார்க்கும் ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் பேப்பர். இதுல எவ்வளவு மார்க் எடுத்தாலும் அது வந்து ஃபைனல் ரேங்கிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஒரு பேப்பர்ல இருக்கிற மார்க் மட்டும் தான் நம்ம ஃபைனல் ரேங்கிங்க்கு யூஸ் ஆகும். நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து இந்த 300 மார்க்ஸ் மட்டும் வச்சு நம்ம கம்யூனிட்டி பேஸ்ல வந்து ரேங்கிங் போட்டுருவாங்க. அது இன்டர்வியூ போஸ்ட் என்னன்னா இந்த ஓரல் எக்ஸாம் இருக்கும். என்னன்னா இது ஒரு 40 மார்க் நடக்கும். ஓகேங்களா? இது ஒரு 30, ஒரு நிமிஷம், இது ஒரு 300 மார்க் பிளஸ் இது ஒரு 40 மார்க், 340 மார்க் வந்து இன்டர்வியூ எக்ஸாமுக்கு நடக்கும். ஓகேங்களா? நான் இன்டர்வியூ வந்து ஜஸ்ட் ஒரு 300 தான். சரி, ஓகே. இங்க பாருங்க, இன்டர்வியூ எக்ஸாமுக்கு வந்து
300 மார்க் மெயின்ஸ் மார்க் பிளஸ் 40 மார்க்ஸ். இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்க்கு. அதே நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து எப்படி நடக்குன்னா வெறும் இந்த 300 மார்க் மட்டும் வச்சு நம்ம கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நம்ம ரேங்கிங் போட்டுருவாங்க. நம்ம எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து நம்மளோட ரேங்கிங் படி வச்சு நம்மளோட மார்க் வச்சு எப்படி காலேஜ் எடுக்கிறோமோ அது போல தான் வந்து போஸ்டிங் எடுப்பாங்க. சரிங்களா? நீங்க இதுல நீங்க டாப் ரேங்க் வந்தாதான் நமக்கு வந்து டாப் போஸ்டிங் லைக் முனிசிபல் கமிஷனர், டிசிடிஓ, சப் ரெஜிஸ்ட்ரார், இது லேபர் இன்ஸ்பெக்டர், இது போல போஸ்ட் எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ உங்க எய்ம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணா நீங்க என்ன பண்ணா டாப் 100ல வந்திருக்கணும். ஓகேங்களா? நீங்க டாப்பரா வரணும் ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இன்டர்வியூ போஸ்ட் வந்து 300 மார்க், இந்த 40 மார்க். இதுக்கு வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் வச்சிருக்காங்க. எவ்வளவு மார்க்ஸ்னா 102. இந்த 340 மார்க்ல நம்ம 102 மார்க் மினிமம் வந்து 102 எடுத்துக்கணும். ஓகேங்களா? 102 எடுத்தாதான் பாஸ். ஓகேங்களா? ஆனா 102 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமான்றது அப்படிலாம் கிடையாது. உங்க கம்யூனிட்டில 102 மேல யாருமே எடுக்கல, நீங்க மட்டும் தான் 102 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஆனா இப்படி இருக்கப்போ யாரு கிடைக்கும்னா யார் அதிகமான மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி தான். இங்க வந்து இன்டர்வியூ போஸ்ட்க்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 90 மார்க்ஸ், 300 மார்க்ஸ்க்கு. ஓகேங்களா? இதான் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ். ஆனா அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வச்சு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும்னா கிடைக்காது. டாப்ல யார் வராங்களோ, இப்போ 100 போஸ்ட் இருக்குன்னா இந்த டாப் ஃபர்ஸ்ட்ல வர 100 பேருக்கு மட்டும் அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது இந்த 102க்கு மேல எடுத்துருக்கணும். 102க்கு இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து இப்போ எம்பிசி இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த எம்பிசில வந்து யாருமே 102 மார்க் எடுக்கவே இல்லைன்னா அந்த போஸ்டிங் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் வந்து அடுத்த நோட்டிபிகேஷன்ல அதை சேர்த்துப்பாங்க. ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் இந்த 102 மார்க் தான் அந்த போஸ்டிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் எப்படி வரும்னா இந்த மிலிட்டரி, விடோஸ், ஹேண்டிகேப் இந்த மாதிரி போஸ்டுக்குலாம் வந்து ஆளே இருக்காது. அவங்களுக்கு தான் இது வரல. ஜென்ரலா இருக்கவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்குன்னா நமக்கு வந்து 15% பார்த்தோமா, 15% 15 மார்க் ஆவரேஜ் வச்சதா 225 வரும். இப்போ இன்டர்வியூ மார்க் வந்து ஒரு 40க்கு ஒரு 30 வச்சிருப்பாங்க. அப்ப 552 ஆவரேஜா மார்க் பார்த்தோமா இந்த 255 வரும். ஓகேங்களா? இப்போ எவ்வளவு மார்க் எடுத்தா நமக்கு போஸ்டிங் இருக்குன்னா ஆவரேஜா வச்சா இந்த 255 அண்ட் அபோவ் இருக்கிறவங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும். சரிங்களா? இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இது இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து இந்த பேப்பர் 2 பத்தின ஜெனரலான பேசிக்கான டீடைல்ஸ்லாம் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ரெசிஸ் ரைட்டிங், காம்ப்ரஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் திருக்குறள், லெட்டர் ரைட்டிங். ஓகேங்களா? 5 டாபிக் இருக்கு. ஒன்னொன்னுக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 15 கொஸ்டின்ஸ் மொத்தமா. ஒன்னுக்கு வந்து 20 மார்க்ஸ். அப்போ 300 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம் எழுத போறோம். ஓகேங்களா? இது வந்து ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்கில் தான். நமக்கு நாலேஜ் வந்து இங்க ரொம்ப கொஞ்சம் தான் தேவைப்படும். நம்ம ஸ்கில் தான் எவ்வளவு ஃபாஸ்டா படிச்சு எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஆன்சர் பண்றோம்ன்றதான். இங்க பாருங்க, ஒன்னொன்னுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு பேசிக்கான மார்க்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? இங்க 20 மார்க் கொஸ்டின்ஸ்னா இந்த 20 மார்க் வந்து ஃபுல்லா போட மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து எவ்வளவு போடுவாங்கன்னா 16 to 17 வந்து போடுவாங்க. நம்மளோட டார்கெட் என்ன இருக்குன்னா இந்த இப்போ ஒரு செட் ஆஃப் ஃபார்மட்ஸ் இருக்கு. அந்த ஃபார்மட் பண்ணாலே நமக்கு 15 மார்க்ஸ் வந்து ஆவரேஜா வந்துடும். அண்ட் வந்து 14 to 15 மார்க்ஸ் வந்து ஆவரேஜா வந்துடும். அண்ட் வந்து நம்ம பிரசன்டேஷன், நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங், கிராமர் மிஸ்டேக் இது எல்லாமே கொஞ்சம் பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம சரியா பண்ணோம்னா +1 மார்க்ஸ் வரும். மேக்ஸிமம் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 16 வரும் போடுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா எழுதினா ஒரு 17 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரேரான கேசஸ். ஆவரேஜா வந்து 15 தான் போடுவாங்க. ஓகேங்களா? சரிங்க, பாருங்க, ஒன்னொன்னுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம மேக்ஸிமம் ஆவரேஜ் மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்புறம் நம்ம பிரசன்டேஷன் அண்ட் நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்றத வச்சு இந்த டாப்பர் குள்ள போயிட்டோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரெசிஸ் ரைட்டிங்னா என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்கன்னா இங்க பாருங்க. இப்போ ஒரு ப்ரெசி ரைட்டிங்னா இந்த ப்ரெசி ரைட்டிங் என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா சுருக்கி வரைதல். ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேராகிராஃப் படிச்சு பார்த்துட்டு ஒரு ரஃப் டிராஃப்ட் எழுதணும். அதனால மாதிரி படிக்கணும். இந்த மாதிரி படிப்பு எழுதிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி படிப்பு எழுதிட்டு இதை அடிச்சிடணும். அதுக்கப்புறமேட்டா ஃபேர் டிராஃப்ட் எழுதணும். ஃபேர் டிராஃப்ட் திருப்தியா படிக்கணும்.
ஓகே, திருத்தி எப்படி எழுதுனா ஒரு டைட்டில் போடணும். ஒரு டைட்டில் போட்டு அதுக்கப்புறமேட்டா எஸ்ஏ எழுதணும். எஸ்ஏ எவ்வளவு பெருசு இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நமக்கு ஒரு பேசேஜ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஒரு 150 வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா, அது வந்து நம்ம பேராகிராஃப் வந்து எவ்வளவு பெருசு இருக்குன்னா 1/3 இருக்கணும். அப்ப எவ்வளவு எஸ்ஏ எழுதணும்னா 50 வேர்ட்ஸ் இருக்கணும். ஆவரேஜா வந்து 50 வேர்ட்ஸ் இருக்கணும். ஆனா இதுல வந்து நமக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. +or-5 வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒண்ணு 45 எழுதலாம், இல்ல 55 எழுதலாம். அதை தாண்டி கூடாது சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அது கூட வந்து இந்த பெரிய பேராகிராஃப் கொடுத்தாங்க, உங்களுக்கு லாஸ்ட்ல டைம் இல்ல, அது போல அந்த டைம்ல வந்து உட்காந்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு உட்காந்து எண்ணிட்டு இருக்கலாம், டைம் இருக்காது. அதுக்காக என்ன ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா, இப்போ இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுங்கன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் எவ்வளவுன்னு கவுண்ட் பண்ணி, இப்போ 3 rows 4 columns இருந்துச்சுன்னா ஓகே 12 ஒரு ஆவரேஜ், உங்களுக்கு ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிடும். அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். கடைசியில டைம் இல்லைன்னா என்ன உட்காந்து அப்ப கூட்டிட்டு இருக்க டைம் இருக்காது. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பேப்பருக்கு வந்து பார்க்க தான் ஈஸியா இருக்கும், டைம் கண்டிப்பா பத்தாது. அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு ஸ்பீட் வரும், உங்களுக்கு பிரசன்டேஷன் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ரஃப் டிராஃப்ட் எழுதணும், ஃபேட் டிராஃப்ட் எழுதணும். இந்த ரஃப் டிராஃப்ட் எழுதி அடிச்சிடணும். இது முக்கியமா பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து 2 marks வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து டைட்டில் போடணும், அப்புறம் ஃபேட் டிராஃப்ட் போடணும், அப்புறம் கீழே வந்து என்ன எழுதணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த given passage ன்னு எழுதணும். அப்புறம் இப்போ வந்து words to be written சொல்லிட்டு எவ்வளவு பண்ணா 150 divided by 3 is equal to 50 அதை போடணும். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபைனல் பேசேஜ் ஆர் ஃபைனல் டிராஃப்ட்னு சொல்லிட்டு எவ்வளவுன்னு போடணும். ஓகேங்களா? 50. இது மாதிரி போடணும். இது மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து செப்பரேட்டா வந்து மார்க் அலோகேட் பண்ணுவீங்க. பாருங்க, இப்போ ப்ரெசைஸ் எடுங்க, இந்த ரஃப் டிராஃப்ட் எழுதிருக்கானா, ஓகே, இதுக்கு வந்து ஒரு 2 mark வச்சிருப்பாங்க. இது அடிச்சிருக்கானா, ஓகே, இதுக்கு ஒரு மார்க் வச்சிருப்பாங்க. இப்போ ஃபேர் டிராஃப்ட் போட்டிருக்கானா, இது ஒரு மார்க். டைட்டிலுக்கு வந்து கண்டிப்பா வந்து 2 to 3 marks வந்து கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த டைட்டில் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த பேசேஜ் புரிஞ்சு எழுதிருக்கானா இல்ல சும்மா வந்து எடுத்து போட்டு எழுதிருக்கானு. ஏன்னா இதுதான் முக்கியம். ஓகேங்களா? நீங்களே ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி பாருங்க. என்னன்னா அந்த டைட்டிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த பேராகிராஃப் புரிஞ்சிருக்கா புரியலையான்னு. ஓகேங்களா? இதுக்கு வச்சிருப்பாங்க. அப்புறம் ஃபேட் டிராஃப்ட் வந்து ஒரு 5 marks வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த கடைசியில டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த given passage, அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபேட் டிராஃப்ட், அந்த கால்குலேஷன் இதெல்லாம் போறோம் தெரியுமா, இதுக்கு ஒரு 2 mark வச்சிருப்பாங்க. இது ஒரு தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்படிதான் வந்து மார்க் அலோகேட் பண்ணிருப்பாங்க. அதனால ஒரு என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சர், இப்போ ப்ரெசிஸ் ரைட்டிங்னா இந்த ஸ்ட்ரக்சர், லெட்டர் ரைட்டிங்னா ஹெடர் எங்க வரணும், ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எப்படி போடணும், எங்க பஞ்சுவேஷன் வரணும், சப்ஜெக்ட்ல என்ன எழுதணும், ரெஃபரன்ஸ்ல என்ன எழுதணும், அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதணும், சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு மார்க் வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் வந்து மார்க் பிரிச்சிருப்பாங்க. அந்த இது அதனாலதான் வந்து இந்த ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாம்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த பேப்பர் இந்த மாதிரி ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம பேசிக்கான மார்க்ஸ் எடுத்துடலாம். அண்ட் வந்து நம்ம பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் வந்து நம்ம நீட்டா எழுதுறது, அழகா எழுதுறது இதெல்லாம் பொறுத்து நமக்கு அந்த 1 or plus 1 or 2 marks வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? இப்ப இது பாருங்க 2 3 4 7 9 14 மார்க். இப்ப இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஒழுங்கா பார்த்தாலே நமக்கு வந்து 14 marks கிடைச்சிடும். அதே நம்மளோட பிரசன்டேஷன் அழகா எழுதி நீட்டா வந்து ஒரே மாதிரி ஆரம்பிச்சு ஒரே மாதிரி முடிக்கிறது, அங்கங்க கிறுக்கி எழுதாம, அடிச்சு எழுதாம, திருத்தி எழுதாம, இது போலாம் பண்ணா நமக்கு இந்த +1 mark வரும். ரொம்ப எக்ஸ்ட்ரானரி 2 mark வரும். இதுதான் வந்து இந்த 15 to 16 marks. ஏன்னா 20 னா 20 out of 20 கண்டிப்பா போட மாட்டாங்க. இது மாதிரியே வந்துடும். ஓகேங்களா? இது மாதிரி ஆவரேஜா 15 mark நீங்க எடுத்தா கூட உங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் கிடைச்சிடும். சரிங்களா? இதான் சொல்ல வந்தேன். ஓகே, இது போல வந்து ஒன்னொன்னுக்கு ஒண்ணு இருக்கு. இப்ப காம்ப்ரஹென்ஷன் எப்படி அட்டன் பண்ணணும், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எப்படி அட்டன் பண்ணணும். ஹின்ஸ் டெவலப்மெண்ட்னா கண்டிப்பா டைட்டில் போட்டே இருக்கணும். டைட்டில் தான் முக்கியமா. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் டைட்டில் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து 3-4 மார்க் அதுக்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அப்போ எஸ்ஏ ரைட்டிங் எடுத்துக்கிறோம்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும், நடுவில் ஒரு 4 பேராகிராஃப் 5 பேராகிராஃப் போட்டுட்டு அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு ஆப்ட் அவுட் திருக்குறள் எழுதுனா பேப்பர் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அதுக்கு ஃபார்மட் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் லெட்டர் ரைட்டிங் அது போலதான். சரி, லெட்டர் ரைட்டிங் வந்து ஃபார்மட் எப்படி நம்ம பார்ப்போம். லெட்டர் ரைட்டிங்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இது வந்து நமக்கு அபிஷியல் லெட்டர் ரைட்டிங் தான், அன்அபிஷியல் கிடையாது. அதனால வந்து அபிஷியல் லெட்டர் வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஹெட்டர்ஸ் என்னன்னா எந்த ஊர்ல இருந்து லெட்டர் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில இருந்து எழுதுறோம்னா சென்னைன்னு போடணும், அது பக்கத்துல கமாவை போடணும். இந்த பஞ்சுவேஷன்லாம் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து கண்டிப்பா 1 or 2 mark வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்க லெட்டர் ரைட்டிங். அப்புறம் என்ன டேட்னு போடணும். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணாதீங்க.
12th இந்த மாதிரி ஸ்லாஷ் போடுறது இது போடுறது இதெல்லாம் பண்ண தேவையில்ல. எப்படி இருந்தா 12th ஆகஸ்ட் 2021 ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபார்மட். இங்க ஃபுல் ஸ்டாப் போடுறோம். இதோட முடியுது ஹெடர் பைல்ஸ். அப்ப ஃபுல் ஸ்டாப் பண்ணுவோம். இங்க ஃபர்ஸ்ட் வந்து அடுத்து கண்டினியூ ஆக போகுது, அதனால வந்து கமா போடுறோம். ஓகேங்களா. இது மாதிரி வந்து பேசிக்கா நல்லா பார்ப்பாங்க. ஓகேங்களா. அபிஷியல் லெட்டர் ரைட்டிங்ன்றதால இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகேங்களா. டேட்டு, மந்த், இயர், அதுக்கப்புறம் அந்த பஞ்சுவேஷன் மார்க். இங்க ஹெடர்லயே வந்து இதுல இருக்கு. இதுக்கு கண்டிப்பா வந்து 1 மார்க் வந்து நமக்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து என்னன்னா ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ். அப்புறம் இங்க வந்து லெட்டரோட ஹெட்டிங் போடணும். என்ன லெட்டர்ன்னு இப்ப அபிஷியல் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போறீங்கன்னா, இப்ப ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க எழுதுறீங்கன்னா உங்களோட லெட்டர் பேட் கொடுத்துருப்பாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அந்த லெட்டர் பேடு இந்த அட்ரஸ் மாதிரி நீங்க அந்த ஹெட்டிங் மாதிரி போடணும். இதுக்கு ஒரு மார்க் அலோகேட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் வந்து ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ். ஓகேவா. ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ். ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ்ல வந்து என்னன்னா என்ன பண்ணணும்னா ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்க அட்ரஸோ இல்ல உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்க கூடாது. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருப்பாங்களோ அதை தான் போடணும். ஜெனரலா எல்லாருமே கொடுக்கறதா போடணும். இல்லனா எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் இது போல கொடுத்திருப்பாங்க. இல்ல தமிழ்னா ஆ ஆ ஆ அது போல கொடுத்திருப்பாங்க. அதை தான் போடணும். ஏன்னா நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி இதான் என்னோட பேப்பர், நீங்க எங்களுக்கு மார்க் போடுங்கன்னு சொல்ற மாதிரி அது ஒரு இண்டிகேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளோட பேரு நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்க கூடாது. கொஸ்டின் என்ன ரெஃபர் பண்றாங்களோ அதை தான் போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க, அதை நீங்க எழுதிக்கணும். அப்போ அதை எழுதிட்டு அதுக்கான பஞ்சுவேஷன் மார்க்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரிங்களா. இங்க பஞ்சுவேஷன் மார்க் இந்த கமா 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 லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப். இந்த ஃப்ரம்க்கு பார்த்தீங்கன்னா இது போல கோலன் செமி கோலன் இதெல்லாம் எதுவுமே வராது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரம் டு அதெல்லாம் இதுக்கு பக்கத்துல இது போடக்கூடாது. ஓகேவா. டூக்கும் அது போலதான். டூக்கு வந்து எப்படி எழுதணும்னா இப்போ வந்து நீங்க ஒரு ஆர்டிஓவா இருக்கீங்க, நீங்க ஒரு கலெக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னா எப்படி எழுதணும்னா இங்க உங்களோட டீடைல்ஸ் போட்டீங்க. இங்க 2ன்ற இடத்துல வந்து கலெக்டரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சே இருந்தாலும் சரி, அபிஷியல் ஐடின்றதால அவங்களோட டெசிக்னேஷன் தான் எழுதணும். என்னன்னா இப்ப ரவி தான் உங்களோட அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டரா ரவி நீங்க போட்டக்கூடாது. டு தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓகேங்களா. இது மாதிரி தான் போடும். அவங்களோட டெசிக்னேஷனுக்கு தான் அபிஷியல் லெட்டர் ரைட்டிங்ன்றதால நீங்க அவங்களோட டெசிக்னேஷனுக்கு தான் எழுதணும். அவங்களோட பர்சனலா அவங்க பேரும் அதெல்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா. இந்த ஃப்ரம் அட்ரஸ்ல நீங்க உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்க சொன்னாங்கன்னா யாரோ அந்த போஸ்டிங் என்னவோ அதை கொடுக்கலாம். இந்த டூ அட்ரஸ்ல வந்து அவங்களோட டெசிக்னேஷனுக்கு தான் எழுதணும். ஓகேங்களா. இதுதான் வந்து அபிஷியல் லெட்டருக்கு முக்கியமான பாயிண்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலயும் அது போல பஞ்சுவேஷன் கமா கமா லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறமேட்டா என்னன்னா சால்யூட்டேஷன். சாலிடேஷன் சொல்லுவாங்க. சாலிடேஷன் ஒண்ணும் இல்ல, மதிப்பிற்குரிய ஐயா, ரெஸ்பெக்டட் சார் இல்ல சார், வெறும் சார் போட்டு ஆரம்பிங்க. அதான் நல்லா இருக்கும். என்ன அபிஷியல் லெட்டர் வெறும் சார் மட்டும் முடிச்சிடும் போட்டு அதுக்கப்புறமேட்டா சப்ஜெக்ட். இங்க வந்து கோலன் வரும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல சார் பக்கத்துல எப்படி வரும், சப்ஜெக்ட் பக்கத்துல கோலன் வரும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ரெஃபரன்ஸ் போடணும். சப்ஜெக்ட்னா என்னன்னா நீங்க எதை பத்தி லெட்டர் எழுத போறீங்களோ அதை வந்து ஒரு லைன்ல ஷார்ட்டா சொல்லி முடிக்கணும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் படிச்சாலே ஓகே இந்த லெட்டர் இதை பத்தி தான், இப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா கொடுக்க வேணாம்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. ஏன்னா அப்போ ஒரு கலெக்டர் லெட்டர் எழுதுனா ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு மினிமம் வந்து ஒரு 100 லெட்டர் வரும். அப்போ அந்த லெட்டருக்கு இன்னைக்கு இது இம்பார்ட்டன்டான்றது அவர் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, இந்த சப்ஜெக்டை பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதனால என்னன்னா இந்த சப்ஜெக்ட ஒன் லைன்ல சொல்லி முடிக்கணும். சரிங்களா. அடுத்து ரெஃபரன்ஸ் என்னன்னா இப்போ கலெக்டர் வந்து நீங்க ஒரு ஆர்டிஓ இருக்கீங்க, கலெக்டர் வந்து உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டு உங்களுக்கு ஏற்கனவே லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ லெட்டர் என்னைக்கு அனுப்பிச்சிருக்காரு, இன்னைக்கு 11 ஆகஸ்ட் 2021 அன்னைக்கு உங்களுக்கு அந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காருன்னா நீங்க என்ன அதுக்கு பதில் எழுதுனா வித் ரெஃபரன்ஸ் சொன்னா நீங்க 11 ஆகஸ்ட் 2021 அன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு நீங்க எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருந்தீங்க, அதுக்கான பதில் கடிதம் தான் இந்த கடிதம்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்றதுதான் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர். டேட்டு, அவங்க அனுப்பிச்ச லெட்டர் நம்பர், இதெல்லாம் ஓகேவா. அந்த வந்து நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஆர்டிஓல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா உங்க லெட்டர் பேட் நம்பரும் முக்கியம். உங்க லெட்டர் பேட் நம்பருமே பேசும். ஏன்னா இது மாதிரி இப்போ நீங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேக்குறீங்கன்னா உங்க திரும்ப ரெஃபரன்ஸ் போடுவாங்க தெரியுமா, அப்போ இந்த லெட்டர் இந்த கடிதத்துக்கு இந்த பதில் கடிதம்ன்ற மாதிரி. ஓகேங்களா. இதுதான் ஃப்ரம் டு இந்த சாலிடேஷன் சார், அப்புறம் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், இதோட முடிஞ்சு போச்சா. ஓகே, இது இப்படி இருக்கட்டும். அடுத்து வந்து என்னன்னா உள்ள வந்து பாடி ஆஃப் த லெட்டர். பாடி ஆஃப் த லெட்டர் வந்து எப்படி எழுதுனா ஒரு 4 பேரா எழுதுங்க. ஓகேங்களா. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப்,
தேர்ட் பேராகிராஃப், ஃபோர்த் பேராகிராஃப் இப்படி எழுதணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்னன்னா ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தீங்க, எதை பத்தி சொல்ல போறீங்க அதெல்லாம் சொல்லிட்டு. அப்புறம் செகண்ட் வந்து டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். அப்புறம் தேர்ட் வந்து உங்களுக்கு இப்ப இதுல என்ன சேஞ்சஸ் என்னெல்லாம் சஜஷனோ அதெல்லாம் சொல்லிடுங்க. அதுக்கப்புறமேட்டா லீவ் டேக்கிங் நோட் வழக்கம் போல இந்த தேங்க்யூ போட்டு அதோட சப்ஸ்கிரிப்ஷன், சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து யுவர்ஸ் ட்ரூலி இல்ல யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இதெல்லாம் போடணும். எந்த இடத்துல யுவர்ஸ் ட்ரூலி வரணும், எந்த இடத்துல யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி வரணும், இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்கில்னு சொல்றது. இந்த ஸ்கில்ல வந்து அதான் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஒருத்தவங்களோட பேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க யுவர்ஸ் ட்ரூலி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. ஓகே, நீங்க பாத்துங்க மோஸ்ட்லி வந்து ட்ரூலி தான் வரும். ஏன்னா அபிஷியல் லெட்டர் இருந்தாலும் யுவர்ஸ் ட்ரூலி தான் வரும். ஓகேங்களா? யுவர்ஸ் நம்ம கிளாஸ் டீடைல்ஸ் தான் பார்க்கலாம். யுவர் ஸ்டூடெண்ட் போட்டு இங்க பேர் போட்டு அதுக்கப்புறமேட்டா அட்ரஸ் வந்து என்னோட. இது வந்து நம்ம நிறைய பேர் பண்றது கிடையாது. இத பண்ணுங்க, இதுக்குமே மார்க் அலோகேட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு நம்ம பார்ப்போம். இதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஒரு அபிஷியல் லெட்டர் ரைட்டிங்கா இதான் ஸ்ட்ரக்சர். இப்போ மார்க் அலோகேஷன் பார்க்கலாம். இப்போ இந்த ஹெட்டர்னு சொல்றோம் தெரியுமா, இந்த ஹெட்டருக்கு ஒரு மார்க், இந்த ஹெட்டிங்க்கு வந்து இதுக்கு ஒரு மார்க் வச்சிருப்பாங்க. இப்போ 2 மார்க் ஆச்சா? அப்ப இந்த லெட்டர் பேட் நம்பர் இது போல ஏதாவது இருந்துச்சா இதுக்கு 3. இந்த ஃப்ரம் அட்ரஸ் இதுக்கெல்லாம் வந்து 4, டு அட்ரஸ் இதுக்கு ஒரு 5 மார்க், இந்த சாலிடேஷன் இதெல்லாம் பார்க்கறாங்க இதுக்கு ஒரு மார்க் 6 மார்க், இந்த சப்ஜெக்ட்க்கு வந்து ஒரு மார்க் 7 மார்க், ரெஃபரன்ஸ் 8 மார்க். இந்த மாதிரி பேராகிராஃப் பிரிச்சு எழுதுறதுமா இதுக்கு ஒன்னொன்னுக்கு இது அப்படி கூட இருக்கட்டும். இப்போ வந்து இந்த லீவ் டேக்கிங் நோட் தேங்க்யூ போடுறோம் தெரியுமா, இதுக்கு ஒரு மார்க். அப்போ 8, 9, இந்த யுவர் ஸ்டோரிக்கு ஒரு 10, இந்த லீவ் டேக்கிங் நோட் சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன், சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் ஓகேவா 10, இதுக்கு ஒரு 11. அண்ட் வந்து நம்ம எழுதுற கண்டென்ட்க்கு வந்து ஒரு 4 மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. மினிமம் வந்து ஒரு 4 மார்க்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணினால 4 மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்ப 11 + 4 15 மார்க்ஸ் வந்து நமக்கு ஈஸியா இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்றது மூலமாவே வந்துடுச்சு. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இதெல்லாம் கண்டிப்பா செக் பண்ணாங்க ஒரு லெட்டருக்கு. சரிங்களா? அப்போ இப்போ இந்த 15 மார்க்ஸ் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாலே வந்துச்சு. அண்ட் வந்து இதுக்கு அப்புறமேட்டா உங்களோட பர்சனல் ஸ்கில்ஸ், அழகா எழுதுறது, பிரசன்டேஷன் நல்லா கொடுக்கறது, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதுறது, இது போல தான் பண்ணீங்களா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து இந்த 15 மார்க்ஸ் எடுக்கிறவங்க வந்து ஆவரேஜ். இவங்க வந்து ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு போறவங்க. இந்த 1 மார்க்ஸ் இந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்றவங்க தான் வந்து இந்த டாப்பர்ஸ். இதுல 1 மார்க் அண்ட் ½ மார்க்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து இந்த கடைசியில வந்து எப்படி வரும்னா இந்த டாப் ரேங்க் அந்த 1 மார்க் ½ மார்க் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் டாப் 100ல எடுத்துரும். இது நீங்க அந்த ½ மார்க் 1 மார்க் பிரசன்டேஷன்ல ஒழுங்கா கொடுக்காம அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைச்சிதான் போற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் இது மாதிரி வந்து ஒன்னொன்னுக்கு அந்த 5 டாபிக்குமே ஒன்னொன்னுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு பேசிக்கான மார்க்ஸ் வந்துடும். சரி, ஓகே. அதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா வந்து டீடைல்ஸா கிளாஸ்ல பார்க்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஓவராலா இந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சரி, தேங்க்யூ. வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.